தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தோழர் ஏகே நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய 3வது கட்ட தேர்தல் மே 7ஆம் தேதி நடக்கவிருக்குது. குஜராத் மாநிலத்துல 25 தொகுதிகளுக்கு இருக்கு. அந்த ஒரு தொகுதி ஏன் நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, 40 வருஷமா பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவங்க தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க. சூரத்ல, அதே மாதிரி மத்திய பிரதேஷ் இந்தூர் நகர்ல. அங்க இருந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாரையும் மிரட்டி வாபஸ் வாங்க வச்சு அன்அப்போஸ்டா பாஜக வேட்பாளர் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ அதே ஃபார்முலாவை அமித்ஷா போட்டியிடக்கூடிய காந்திநகர் தொகுதிக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அமித்ஷாக்கே இந்த நிலைமையா, பாஜக அவ்வளவு பின்னடைவுல இருக்க அவர்களுடைய கோட்டையிலேயே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. இந்த செய்தியை எப்படி தோழர் பாக்குறீங்க? தோழர், இதற்கு அடிப்படை சர்வாதிகாரிகள் யாரும் மக்களாட்சியை நம்ப மாட்டார்கள். அவங்களுக்கு மக்களாட்சி மீது நம்பிக்கையே இல்லை எப்பவுமே. அது ஹிட்லர் காலம் முதல் கொண்டு இன்னைக்கு இருக்கிற நரேந்திர மோடி ஆட்சி வரை இது பொருந்தும். சோ அவங்க என்ன பண்றாங்க, இருக்கிறவன மிரட்டுறது, இல்ல நாமினேஷன்ல ஏதாவது குறை கண்டுபிடிச்சு இல்ல விலைக்கு வாங்குறது, இது போன்ற டாக்டிக்ஸ் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. கேட்டா இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. இது என்ன ஸ்ட்ராட்டஜி? இது மக்களை நம்பாமல் குறுக்கு வழியில ஆட்சிக்கு வருவது ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. ஓகே, உங்க போக்குக்கே விடுற ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இதே டெக்னிக்கை நாளை பின்ன காங்கிரஸ் ஃபாலோ பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா? ரோட்டுக்கு வந்து குய்ய முய்யன்னு கத்த மாட்டீங்களா? ஸோ இது வந்து பேக் ஃபயர் ஆகும். இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஃபியூச்சர்ல நீங்க ஒரு முன்னுதாரணமா செஞ்சுட்டா அது ஃபியூச்சர்ல நிறைய அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஒரு தவறான முன்னுதாரணம். அமித்ஷா அவர்களுக்கு அவர் மீதே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா 5 வருஷம் அவர் எதுவும் செய்யல. இந்தியாவை ஃபுல்லா சோசியல் இன்ஜினியரிங் செய்து வெறுப்பை தான் வந்து பரப்பி இருக்காரு. வெறுப்பு வந்து நிச்சயம் ஒரு நாளும் உங்களுக்கு உதவாது. நீங்க நலத்திட்டங்கள், மக்கள் வாழ்வாதாரம் குறித்து ஏதேனும் சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்திருந்தா மக்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. சோ உங்களுக்கு மக்களை சந்திக்க தைரியம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அதனாலதான் இது போன்ற விஷயங்கள் செய்றீங்க. இந்த விஷயம் கூட வெளியே வந்திருக்காது. நல்ல வேளை இந்த விஷயத்துல வந்து ஒரு ஒரு நபர், அவங்க பேரு மௌரியான்னு நினைக்கிற ஒரு பெண்மணி, பிரஜாந்திர ஆதார் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை சேர்ந்த இந்த பெண்மணி தான் வந்து ஓப்பனா வந்து பேசியிருக்காங்க. என்னை வந்து மிரட்டுறாங்க. தோழர், இனிஷியலா பாத்தீங்கன்னா இந்த காந்தி நகர் கான்ஸ்டிடியூன்சில 53 பேர் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்க தோழர். ஆனா இறுதியா எத்தனை பேர் திரும்ப போட்டி போடுறாங்க? வெறும் 14 பேர் தான் போட்டி போடுறாங்க. மீதி எல்லாருமே வாபஸ் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் வந்து அங்க இருந்திருக்கு. யாருமே வந்து அங்க போட்டி போட்டா நம்ம வந்து ஜெயிப்போம், இல்ல நமக்கு போட்டி போடுவதற்கு ஒரு சாதகமான ஒரு களம் இருக்கான்னா கிடையாது. அந்த அளவுக்கு அவங்கள மிரட்டி வச்சிருக்காங்க. வேட்பாளர்களுடைய உறவினர்கள் அவங்களை எல்லாம் போய் மிரட்டுறாங்க. சோ இந்த பெண்மணி வந்து தைரியமா வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. பிரஜாந்திர ஆதார் பார்ட்டியை சார்ந்த மௌரியா என்கிற பெண்மணி. அவங்க சொன்ன பிறகுதான் இந்த விஷயங்கள் வந்து வெளி உலகத்துக்கு வருது. அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து இது எதுவும் ஃபோக்கஸ் பண்ணல. இது சோசியல் மீடியால தான் இது நியூஸ் ஆயிருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து மோடி அங்கேயே போறார், அமித்ஷா இங்கே வரார் அப்படின்னு தான் வந்து இன்னுமே கூஜா தூக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க விலை போய் விட்டார்கள். சோசியல் மீடியால தான் இது ஒரு பேசு பொருளா இருக்கு. சோ இதுதான் அமித்ஷாவுடைய ஒரிஜினல் ஃபேஸ். அவருடைய ட்ராக் ரெக்கார்டே இதுதான் தோழர். கண்டிப்பா தோழர். இப்ப இதே டைம்ல பாத்தீங்கன்னா குஜராத்ல பெரிய டெவலப்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்புத் சமுதாயத்தினர் கடந்த 1 மாசமா போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பல இடங்கள்ல கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போ மகா பஞ்சாயத்துகளை கூட்டி உறுதிமொழியே எடுத்திருக்கிறாங்க, பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு. அந்த மாநிலத்துல மிகப்பெரிய அளவுல ராஜ்புத் சமுதாயம் காலங்காலமா பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தவங்க இன்னைக்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. லெப்ட், ரைட், சென்டர்னு பாஜகவுக்கு பின்னடைவுகள் வந்த வண்ணமாகவே இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? தோழர், அது இந்த விஷயத்த வந்து நம்ம பேசணும்னா இதோடைய டிஎன்ஏ, இதோட மூலக்கூறு என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ராஜ்புட் சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்க அந்த பகுதிகளில் ஒரு 13 மாநிலங்கள்ல, ஐ மீன் 13 மாவட்டங்கள்ல வந்து அவங்க பறந்து இருக்காங்க. அவங்களோட திக்லி பாப்புலேட்டட். குறிப்பா சௌராஷ்டிரான்ற ஒரு அந்த இடத்துல வந்து இவங்க அதிகமா காணப்படுறாங்க. இவங்க பெரும்பாலும் வந்து ஒரு போர் செய்யும் சமுதாயம், போர் வீரர்கள் சொல்லுவாங்க. சோ எப்பவுமே ஒரு சுய சாதி பெருமை வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தமிழகத்திலயும் இங்க ஒரு கோஷ்டி இருக்கு. உங்களுக்கு யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். சத்திரியர்கள், பரம்பரைகள், ஆண்ட பரம்பரை, இதே போல ஒரு அமைப்பினர் தான் அவங்க. அவங்க அங்க டோட்டலி ஒரு 17% பாப்புலேஷன் குஜராத்ல இது ராஜ்புட் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா அவங்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற ரெப்ரஸன்டேஷன் இருக்கான்னு பார்த்தா அங்க கிடையாது. அவங்களுக்கு வெறும் 5 எம்எல்ஏ தான் இருக்காங்க. அமைச்சரவையில கூட அவங்களுக்கு வந்து சரியான ரெகக்னிஷன் கிடையாது. வெறும் ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்காங்க. அந்த எம்பி தான் ரொம்ப ஒரு அந்த எம்பி தான் வந்து ஒரு கான்ட்ரோவர்சியா பேசுறாங்க.
ம். சாரி, அந்த எம்பி பேசல. ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி பர்ஷோட்டம் ரூபாலா. அவங்க வந்து இந்த ராஜ்புட் சமுதாயத்தை குறித்து ஒரு பேச்சு பேசுறாங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாவுது. அதனால தான் இவ்வளவு பெரிய பதட்டம். அப்படி அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலித் கூட்டமைப்பு மீட்டிங்ல போயிட்டு ராஜ்புட்ஸ் எல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க கூட வந்து உங்களுடைய பெண்கள வந்து நீங்க கல்யாணம் பண்ணி குடுத்துட்டீங்க. பேக்கரி அக்கா ஜோக்ல வந்து அவரு சொல்லிட்டாருங்க. இந்த பேக்கரி நீ வச்சுக்கோ, உங்க அக்காவ நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து அவர் அங்க பேசுறாரு. நீங்கலாம் பிரிட்டிஷ்காரனுக்கு உங்க அக்கா தங்கச்சிங்களையும், உங்க அம்மா அக்காங்கள எல்லாம் வந்து நீங்க வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துட்டீங்க. ஆனா தலித் சமுதாயம் அப்படி கிடையாது. அவங்க பிரிட்டிஷ்காரங்கள வந்து எதிர்த்தாங்க. அப்படின்னு ம். தலித் சமுதாயத்த பெருமையா பேசுறேன்னு சொல்லி அவங்க ராஜ்புத் சமுதாயத்த இப்படி பேசிடுறாங்க. இது அங்க ஒரு பெரிய பதட்டமா இருக்கு. அதன் பிறகு அங்க வந்து பிரச்சாரத்திற்கு மேற்கொண்ட தலைவர்கள எல்லாருமே வந்து அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. முதல்ல அந்த ம். ரூபாலாங்கிறவர வந்து முதல்ல வித்ட்ரா பண்ணுங்க. அவர் வந்து இந்த தொகுதியில போட்டியிடுறாரு. ராஜ்கோட்ங்கிற ஒரு தொகுதியில வந்து போட்டியிடுறாரு. அத வந்து நீங்க கண்டிப்பா வித்ட்ரா பண்ணிட்டு வேற ஒரு கேண்டிடேட்ட போடுங்க. நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இந்த ரூபாலா என்பவர் வந்து ஒரு பட்டிதார் சமுதாயத்த சார்ந்தவர். பட்டிதார் என்பது கிட்டத்தட்ட அங்க ஒரு ஒரு முன்னேறிய சமுதாயம் தான். சோ சனாதன தர்மம்னா என்ன? அ கிரேடட் இன்இக்வாலிட்டி. ஒருத்தனுக்கு கீழ ஒருத்தன். அதே போல என்ன பண்றாரு இவரு அங்க போயிட்டு 2 சாதிகளுக்குள்ள சண்டைய மூட்டி விடுறாரு. எந்தெந்த சாதிகள்? ம். ராஜ்புட், தலித். சோ இதுதான் தோழர் அங்க பிரச்சனை. அங்க எல்லாருமே போர்க்கொடி தூக்குறாங்க. இவர வந்து கேண்டிடேட் வித்ட்ரா பண்ண சொல்றாங்க. இதனால அங்க பாரத் ஷின்ஜி டாபி அப்படிங்கிற ஒரு நபர் எம்பி. அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது, அவரோட பிரச்சார மேடைய வந்து புறக்கணிக்கிறாங்க. அவர வந்து பேச விடாம பண்றாங்க. அடுத்து ஜாம்நகர்ல ஒரு கேண்டிடேட் பூனம் மாடம் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது, அவங்களுக்கு தொல்ல குடுக்குறாங்க. பிரச்சாரம் பண்ணக்கூடாது. யார்? எல்லாமே ராஜ்கோட் இளைஞர்கள். இவங்க எல்லாரும் போயிட்டு, ம். எங்க சமுதாயத்த நீங்க தவறா பேசிட்டீங்கன்னு போய் எல்லா பிரச்சார மேடையில வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்புறம் முன்னாள் அமைச்சர் ராமன்லால் வோரா, அவரும் வந்து அங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது மிகப்பெரிய எதிர்ப்ப சந்திக்கிறாரு. சோ இதுதான் தோழர் அங்க கள நிலவரம். 17% வாக்கு வங்கி வச்சிருக்கிற ராஜ்புட் சமுதாயம் வந்து பிஜேபிக்கு நாங்க வந்து ஆதரவா இருக்க மாட்டோம். ஆனா, அங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் என்ன பேசுறாங்கன்னா, அவங்க அந்த ரூபாலாங்கிற நபர தான் எதிர்த்தாங்களே தவிர, பிஜேபிங்கிற கட்சிய எதிர்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. இப்போ ம். கிளைமாக்ஸ் என்னன்னா, 2 நாளுக்கு முன்னாடி அதான் பிரச்சாரம் முடிஞ்சது இல்லையா? நேத்திக்கு நெனைக்கிறேன். நேத்து இந்த ராஜ்புட் சமுதாயத்தினர் அனைத்து ராஜ்புட் சமுதாயத்தினரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்த கூட்டுறாங்க. மகா பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ம். அவங்க எல்லாம் முடிவெடுத்து காங்கிரஸ்க்கு வந்து வாக்களிப்பதாக வந்து அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது எந்த ம். அளவுக்கு வந்து தேர்தல்ல எத்தன கணிசமான இடத்த வந்து காங்கிரஸ்க்கு குடுக்கும், இல்ல பிஜேபிக்கு ஒரு பின்னடைவா என்பதே தேர்தல் நடந்து அந்த முடிவுகள் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஆனால் இது போன்ற ஒரு பின்னடைவை இதுவரைக்கும் காங்கிரஸ்ல பிஜேபிக்கு குஜராத்ல வந்து ஏற்பட்டதில்லை. அப்படி இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இதுதான் தோழர் அங்க இருக்கிற ஆக்சுவல் சினாரியோ. கண்டிப்பா தோழர். இப்போ உத்தரப்பிரதேசத்துல மிகப்பெரிய அளவுல பாஜக வந்து ஒரு பின்னடைவ சந்திச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பா அகிலேஷ் யாதவ், பிரியங்கா காந்தி போன்ற தலைவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு காட்சிகள பார்க்க முடியுது. பிரியங்கா காந்தி அவர்கள் அங்க உத்தரப்பிரதேசத்துல நடத்தின பேரணியிலிருந்து, பொதுக்கூட்டத்திலிருந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டம் வரத பார்க்க முடியுது. அதே மாரி அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கும் கூட்டங்கள் வருது. இந்த டெவலப்மெண்ட்ட எப்படி பார்க்குறீங்க? குறிப்பா உத்தரப்பிரதேசத்த மையப்படுத்தி இந்த இத எப்படி பார்க்குறீங்க? உத்தரப்பிரதேஷ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரவுண்ட் தோழர். ஏன்னா 80 தொகுதிகள் அங்கே இருக்கு எம்பிக்கு. அதுல ம். தேர்தல் இப்ப நடந்துட்டு வருது. ஒரு ஒரு கட்டமா அவங்க தேர்தல் நடந்துட்டு வருது. அ அகிலேஷ் யாதவ் இறங்கி அடிக்கிறாரு. அவரு வந்து கன்னௌஜ் அப்படிங்கிற தொகுதியில போட்டி போடுறாரு. அவருடைய மனைவி டிம்பிள் யாதவ் அவங்க மணிப்பூரி அப்படிங்கிற ஒரு தொகுதியில வந்து போட்டி போடுறாங்க. அவங்க மட்டும் அவங்களுடைய வெற்றிக்கு அவங்க பாடுபடாமல், காங்கிரஸோட வெற்றிக்கும் சேர்த்து தான் அவங்க வந்து பிரச்சாரம் செய்றாங்க. இப்போ காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலில நேத்து போய் நாமினேஷன் ஃபைல் பண்றாரு. அப்போ அவரு மக்கள் கிட்ட சொல்றாங்க, நம்ம ஜெயிச்சா மட்டும் பத்தாது. காங்கிரஸ்ல போட்டி போடும் 17 எம்பிக்களும் ராகுல் காந்தி உட்பட ம். 17 பேர் இருக்காங்க. அந்த 17 பேருக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து போராடணும். அவர்களுக்காக நம்ம பிரச்சாரம் செய்யணும். அப்படி செய்பவன் தான் ஒரு உண்மையான சமாஜ்வாடி அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. சோ ஒரு தலைவன் அப்படிங்கிற அந்த அந்த ஸ்தானத்துக்கு வந்து அவர் உயர்ந்திருக்காரு தோழர். ஏன்னா, உங்களுக்கு தெரியும். அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு எமர்ஜிங் லீடர் தான். இன்னும் வந்து ஒரு ஒரு வெற்றி அ சுவைத்து ஒரு தனிப்பெரும் இதுல வந்து ஆட்சி அமைத்து அந்த அனுபவம்லாம் அவருக்கு குறைவு தான். ஒரு முறை தான் வந்து ம். ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு. பட் அப்ப வந்து அவருடைய அப்பாவோட சப்போர்ட் இருந்தது.
பட் தனியா வந்து அவர் இப்பதான் வந்து தேர்தலை சந்திக்கிறாரு. ரொம்ப ஒரு மெச்சூர்டா வந்து இந்த எலெக்ஷன்ஸ வந்து அவர் ஹேண்டில் பண்றாரு. எங்கேயுமே அவருடைய பார்ட்டி கேடர்ஸ அவர் மிஸ்யூஸ் பண்ணல. வளர்ச்சி, அப்புறம் அங்க அவங்க குடுக்குற எலக்ட்ரல் ப்ராமிசஸ், அங்க இருக்கிற ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் ஒரு நியாயம் செய்வது போல தான் வந்து அவர் அங்க எலக்ட்ரல் மேனிஃபெஸ்டோலாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா அவருக்கான மக்கள் ஆதரவு இருக்கு. அண்ட் ஆல்சோ அவருடைய இந்த மெச்சூர்டு பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து காங்கிரஸ் மற்றும் அந்த இந்தியா அலைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு தோழர். ராகுல் காந்தி ம். அண்ட் ஆல்சோ நீங்க சொன்னது போல பிரியங்கா காந்திக்கு அங்க ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருக்கு. அவங்க அந்த ஹிந்தி பெல்ட்ல ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க பிரியங்கா காந்தி. அவங்க இப்ப லேட்டஸ்டா அசாம் போய் பேசுறாங்க. அந்த வீடியோ வந்து பார்த்து ரொம்ப வைரலா இருக்கு அந்த வீடியோ. அவங்க போயிட்டு அங்க என்ன பேசுறாங்க? யாரு? இவங்களுடைய கட்சியோட முன்னாள் இவங்க கட்சி தானே அங்க இருக்கிற இன்றைய சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த் பிஸ்வா ஆமாமா. சர்மா. காங்கிரஸ்ல அவர இருந்தவர் பார்த்து தான். பேசுறாங்க, "நீ வந்து இடி மாஃபியா எஃபெக்ட்ல ராஜ்யத்துல." பிஜேபிக்கு வந்துட்டாரு. ஆமா, இடி வந்து ஃபர்ஸ்ட் அங்க தான் போச்சு. நமக்கெல்லாம் இங்க வர்றதுக்கு முன்னாடி, இங்க தமிழ்நாட்டுக்கெல்லாம் இப்ப தான் 2023க்கு தான் வந்தது இடி. அங்கெல்லாம் 2014, 15லயே போயிட்டாங்க. சோ அத வச்சு ம். ஹிமந்த் பிஸ்வா சர்மாவ வந்து மிரட்டி, அவருடைய அவர் மூலமாக நெறைய விஷயங்கள அவங்க செய்றாங்க. சோ 14 தொகுதி இருக்கு. அந்த 14 தொகுதியில இப்போ மே 7ஆம் தேதி வந்து 3வது கட்டமாக அசாம்ல தேர்தல் வந்து நடக்கப் போது. அதற்காக அங்க பிரியங்கா காந்தி போறாங்க. மக்கள் ஆதரவு அலைக்கடலென இருக்கு தோழர். அவங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கான விஷயங்களா இருக்கு. அசாம்ல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு? சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்து அங்க இருக்கிற சிறுபான்மையினரை வந்து மிரட்ட ட்ரை பண்றாங்க. அண்ட் ஆல்சோ ம். அசாம்ல மிகப்பெரிய அளவுக்கு போதைப் பொருட்கள் பழக்கத்துல இருக்கு. அ இடி மூலமா வந்து அங்க ஆல்ரெடி பல விஷயங்கள அவங்க காரியம் சாதிச்சுட்டாங்க. இப்போ ஆட்சி மூலமாகவே எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாகவே வந்து பல முறைகேடுகள் நடந்து அவர்களுக்கு அந்த டெண்டர்ஸ் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விஷயம் லீக் ஆன அடுத்த நாளே இந்த தகவல்கள் வெளியான அடுத்த நாளே, ஹிமந்த் பிஸ்வா சர்மா எப்படியெல்லாம் வந்து டெண்டர்காரர்களுக்கு அவங்க கிட்ட எலக்ஷன் பத்திரங்கள வாங்கிக் கொண்டு அவங்களுக்கு டெண்டர் குடுத்தார் என்பது அப்பட்டமாக தெரிஞ்சது. ஆனா எந்த மெயின் ம். ஸ்ட்ரீம் மீடியாவும் அத பத்தி பேசல. ஆ அது மாறாக மற்ற விஷயங்கள தான் அவங்க பேசுறாங்க. சோ இது எல்லாம் வந்து பிரியங்கா காந்தி அங்க மக்கள் கிட்ட தோலுரிச்சு காமிச்சிருக்காங்க. சோ மக்கள் ஆதரவு பெரிய அளவுல அவங்களுக்கு இருக்கு. இது ஓட்டாக மாறுமேயானால் அசாம்லயும் வந்து ஒரு நல்ல ஒரு கணிசமான வெற்றியை வந்து இந்தியா கூட்டணி வந்து பெற முடியும் தோழர். கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசுவோம் தோழர். நன்றி தொடர்ந்து தோழர். பேசுவோம். நன்றி. நன்றி.